வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். இன்றைக்கி ஒரு மலையாள படத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்கு, நேற்று இந்த ஓடிட்டுருக்கு. மோகன்லால் படம். சத்யன் நந்திகாடுன்ட்டு டைரக்டர் பேர், அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க படம் எல்லாம் ஒரே ஸ்டைலில் இருக்கும். இந்த படத்தில் என்ன ஆகிடும்ட்டா, நிறைய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. மோகன்லாலுக்கு ஏதோ ஒரு பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த டைமில் ஒரு மேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்து போயிடுறாங்களோ ஏதோ நினைக்கிறேன். ஸோ அந்த ஹார்ட் எடுத்துட்டு மோகன்லால் ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாரு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே கொஞ்ச நாளுக்கு இவருக்கு கால் வரும். மோகன்லாலோட ஒரு ஒரு அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியாது, ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஃபேமஸ் நினைக்கிறேன். அவர் எப்போவும் மோகன்லாலோடவே இருப்பாங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு கால் வருது. இந்த ஹார்ட் டொனேட் பண்ணாங்க இல்லையா அப்பா, அவன் பொண்ணும் வந்துட்டு நீங்கள் பூனாக்கு வரணும், எனக்கு கல்யாணம் நடக்க போகிறது, எங்கள் அப்பா ஹார்ட்டு உங்கள் ஹார்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்கள் அப்பா வந்த மாதிரியே நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு மோகன்லால் அந்த அசிஸ்டண்ட்டை, அந்த பையன் அசிஸ்டண்ட்டை பூனாக்கு கூப்பிடுறாரு. இவர் மேரேஜுக்கு போன உடனே மேரேஜ்லேயே அந்த பொண்ணு இவரை இன்வைட் பண்ணிருக்க இல்லையா, அவங்க அப்பா ஹார்ட் டொனேட் பண்ணிருக்க இல்லையா, அவர் திடீர்னு மேரேஜ் மேடையிலே மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவான். என்ன ரீசன் சொல்ல மாட்டேன், நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த மேரேஜ் இதில் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸு, ஃபைட்ஸு அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போது ஸ்லோவாக பார்த்தோம், இந்த 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 பொண்ணு மோகன்லால் அங்கே அப்பா மாதிரி, அப்பா ஹார்ட் மாதிரியே இருக்கிறதுனால நீங்கள் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிற பொண்ணு கூட மோகன்லால் மேலே இவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன் வந்துடும். இந்த சின்ன பொண்ணுக்கு, சின்ன பொண்ணு இல்லை, மாளவிகா மோகன் நினைக்கிறேன், இவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன் வந்துடும். அதே டைமில் அவங்க அம்மா மாளவிகா மோகன் அம்மா இருக்காங்க, அவங்களும் இதே காரணம் சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஹார்ட் உங்ககிட்ட இருக்கு, ஸோ அதனால உங்கள் மேலே ஒரு தனி இதுன்ட்டு ரெண்டு பேரும் இவ்வளோ லவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ மோகன்லாலுக்கு புரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு பேரும் என்ன லவ் பண்ணுறாருன்ட்டு. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அம்மா பொண்ணு. அவர் அந்த சுச்சுவேஷனில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த சுச்சுவேஷனில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்டு கதை முடியுது, மோகன்லால் ரிட்டர்ன் வந்துடுறார். இது ஒரு காமெடி ட்ராமா, கொஞ்சம் எல்லா மலையாள படத்து மாதிரி, எல்லா மலையாள படம் இல்லை, ஒரு 80% மலையாள படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பர்டிகுலர்லி இந்த ஃபிலிம் ஒரு ட்ராமா ஸ்டைலில் இருக்கு, ரொம்ப ஒரு சினிமா மாதிரியே இல்லை, ஒரு ட்ராமா மாதிரி. ட்ராமா மாதிரி எப்படி இருக்குன்ட்டா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நாங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டா 60% புரிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு ஒரு படம் சவுண்டு மட்டும் கேட்டுட்டு புரிஞ்சிச்சுன்ட்டா அது ஒரு ட்ராமா, அப்படிதான் வச்சுக்கணும். கேமரா வச்சு ஷூட் பண்ணினா ஒரு ட்ராமா அப்படிதான் வச்சுக்கலாம். படத்தில் ரொம்ப நல்லா ஹியூமர் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. பட் படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு 2-3 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ மோகன்லால் கூட நிறைய படங்கள் எல்லாம் ஹிட் ஆகல, ரொம்ப நாளாக ஒரு 5 வருஷமாக சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் படம் வரல. மலையாள படத்து ஸ்டைலே ரொம்ப ஸ்லோவான ஸ்டைலு, அப்படியும் சொல்ல முடியாது. பிரேமலோன்னு ஒரு படம் வந்துச்சு 6 months பேக், பயங்கர ஸ்பீடில் இருந்தது. பட் ஜென்ரலி ஆவேசம் எல்லாம் பயங்கரமான ஸ்பீடில் இருந்தது.
பட் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சத்யநந்திக்கோட பி சந்திரகுமார்ன்ட்டு ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாங்க. நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 40 years ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் இன்னும் கிரிப்பிங்காக சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி லைக் பண்ணுற மாதிரி படம். மலையாளம் தெரியலன்ட்டு ரொம்ப கஷ்டம். ஒன்று மலையாளம் தெரிஞ்சுக்கணும், இல்லை சப்டைட்டிலோட பார்க்கணும். அப்போ தான் இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். கண்டிப்பாக மோகன்லாலை லைக் பண்ணுறவங்க, டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் லைக் பண்ணுறவங்க போய் இந்த படம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. என் பேர் சத்யேந்திரா. அகெயின் என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து எல்லோரும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஃபார்வர்ட் பண்ணும் கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் டைம் காமெண்ட்ஸ்லாம் பதில் கொடுக்கல, தப்பாக நினச்சிக்காதுங்க. நான் ஒரு சிங்கிள் மேனை ஃபைட் பண்ணுறேன். எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் அவ்வளோ, டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது, ஒரு ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மீதியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானே போகணும், நானே படம் பார்க்கணும். இப்போ வேறு நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எடுத்தோம், 3 பேரும் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இல்லை அட்லீஸ்ட் 3 பேர் படம் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணி போடுறாங்க. எனக்கு அப்படி கிடையாது. நான் வர்றேன், நான் வந்துட்டு என் சேனலுக்கு ஒரு படம் பார்த்துட்டு ஒரு 2 hours வர்றேன். ஸோ அந்த மெமரியில் என்னென்ன ஞாபகம் இருக்கோ அந்த மெமரி வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால உங்கள் காமெண்ட்ஸுக்கு பதில் கொடுக்கலன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. அந்த லெட்டர்ஸ் கூட ரொம்ப சின்னதாக இருக்கும். கூடி சீக்கிரம் ஒரு 2-3 மாதத்தில் நான் இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு உங்கள் காமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். சத்யேந்தர்.